been with you since that day you were born. Something that decides how you think, how you feel, how you react, who you become. That is your mind, and today we are going to explore how our mind shapes our behavior. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான emotions, decisions, actions ஃபீல் பண்றோம். ஆனா எங்களுக்கு இந்த thoughts எங்க இருந்து வருது, இந்த பிஹேவியர் எங்க இருந்து வருதுன்றது எனக்கு கிளியர் இல்லை, உங்களுக்கு தெரியல. ஸோ சில சுச்சுவேஷன்ல சிலர் காமா ரியாக்ட் பண்ணணும், சிலர் எமோஷனலா ரியாக்ட் பண்ணணும். ஏன் ஒரே சுச்சுவேஷன்ல ரெண்டு பேர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான பிஹேவியர்ஸ் காட்டாங்க? இப்படியான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சைக்காலஜி மற்றும் நியூரோ சயின்ஸ் எல்லாத்தையும் நடத்துல. இந்த கிளாஸ்ல நாங்க பிரெயின், மைண்ட், எமோஷன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கக்னிட்டிவ் ப்ரொசஸர்ஸ், எங்களோட என்வாயன்மெண்ட், இது எல்லாத்தையுமே இது எல்லாமே எங்களோட பிஹேவியர் எப்படி ஷேப் செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த நாலேஜ் அகாடமிக் பர்பஸுக்கு மட்டும் இல்லாம செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லீடர்ஷிப், கவுன்சிலிங் அண்ட் எவ்ரிடே டிசிஷன் மேக்கிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்களோட ஃபேவரட் ஃபுட், எங்களோட ஃபேமிலி, எங்களோட எங்களுக்கு ஃபேவரட்டான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற எங்களோட மைண்ட் பத்தி எங்களுக்கு எவ்வளவு தெரியும்? சாட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு உங்களோட மைண்ட் பத்தி எவ்வளவு தெரியும். இன்ட்ரடக்ஷன், வாட் கனெக்ட்ஸ் மைண்ட் அண்ட் பிஹேவியர். முதல்ல பிரெயின், மைண்ட், பிஹேவியர் இதுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். பிரெயின்ன்றதே ஒரு பிசிக்கல் ஓர்கன். இது சுமார் 1.4 கிலோகிராம் வெயிட் கொண்டதா இருக்கும். 86 தொடக்கம் 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கும் என்னோட பிரெயின். இந்த நியூரான்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செகண்ட்லயுமே மில்லியன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடியதா இருக்கும். இது இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனாலதான் எங்களுக்குள்ள நாங்க திங்க் பண்றது, லேர்ன் பண்றது, ரிமெம்பர் பண்றது, கிரியேட் பண்றது, இப்படியான சில பிஹேவியர்ஸ் எங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. மைண்ட்ன்றது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லை. இது தாட்ஸ், எமோஷன்ஸ், மெமரிஸ், ட்ராமா, இமேஜினேஷன், ட்ரீம்ஸ், கான்சியஸ்னஸ், இது எல்லாத்தோடைய கலெக்ஷனா என்னோட மைண்ட் இருக்கு. சிம்பிளா பார்த்தோம்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், நாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முதல் நர்வஸா ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எங்களோட பிரெயின் சுச்சுவேஷனை ப்ராசஸ் பண்ணுது, மைண்ட் யோசிக்குது, திங்க் பண்ணுங்க அப்படின்னா வாட் இஃப் ஐ ஃபீல். எங்களோட மைண்ட் ஒரு தோட்டை கிரியேட் பண்ணுது. அதுல ரிசல்ட் ஆகுனா நாங்க என்சைட்டியை ஃபீல் பண்றது, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்றது. இதுதான் எங்களோட பிஹேவியரா வெளிப்படும். ஸோ பிஹேவியர்ன்றது பிரைன் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, அடுத்தது மைண்டினுடைய சைக்காலஜிக்கல் ப்ராசஸ், ரெண்டோடையும் இன்ட்ராக்ஷனால வரக்கூடிய அவுட்கமாக இருக்கு. சிம்பிளா சொன்னா brain creates the capacity to think, mind creates the experience of thinking, behavior is the result. Okay, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன்னு என்னோட பிரெயினோட வெயிட் பத்தி. அடல்ட் மென்னா இருந்த அவரேஜா 1.3 to 1.4 கிலோகிராம் வரையும் வெயிட் இருக்கும். அடல்ட் உமனா இருந்தா 1.2 கிலோகிராம் வரையும் என்னோட வெயிட். இதுவே நியூ பார்ன் பேபிஸா இருந்தா அரௌண்ட் 0.35 to 0.4 kg இருந்து, அது 350 கிராம்ல இருந்து 400 கிராம் இருக்கு. சரிதானே? அடுத்தது பிஹேவியர். எங்களோட பிஹேவியரை புரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல பிரைண்ட் ஸ்ட்ரக்சர், அதுல டிஃபரன்ஸ் ரீஜன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும்.
ஹியூமன் பிஹேவியர்ன்றது ஹைலி கம்ப்ளெக்ஸ் ஆர்கனா இருக்கு. இது சுமார் 1.3 to 1.4 கிலோகிராம் வரை எடை இருந்தாலும் எங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், மெமரிஸ், டிசிஷன்ஸ், எங்களோட பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கு. பிஹேவியர்ஸ் உருவாகிற டைம்ல பிரைன்ல பல பார்ட்ஸ் ஒரே நேரத்துல ஒர்க். இத விளக்குறதுக்கு ட்ரைகோன் பிரைன் மாடலை நாங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் நியூரோ சயின்டிஸ்ட் பவுல் மெக்லினால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. சரியா? இருக்கார் இந்த இமேஜ்ல இருக்கிறவங்க பவுல் மெக்லின். இந்த மாடல் படி பிரைன் 3 முக்கியமான பார்ட்ஸா விளக்கப்படுது. ஹிண்ட் பிரைன், மிட் பிரைன், ஃபோர் பிரைன். முதலாவதான ஹிண்ட் பிரைன் பார்ப்போம். சரியா? ஹிண்ட் பிரைன்ன்றது என்னோட பழமையான பகுதி, மூளையினுடைய பழமையான பகுதியாக கருதப்படுது. இதுல முக்கிய வேலை என்னன்னு சொன்னா எங்களோட பாடியை உயிரோட வச்சிருக்கிறது. இப்ப எங்களோட பிரீத்திங், ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர், டைஜஷன், ஸ்லீப்பிங், ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹிண்ட் பிரைனாலதான் கண்ட்ரோல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமா நாங்க தூங்குற டைம்ல கூட நாங்க சுவாசிச்சுட்டு இருக்கோம். என்னோட மைண்ட் ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணும், மெமரிஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கும், இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி கொண்டிருக்கு. இதுக்காக கான்சியஸான எஃபர்ட் என்னோட பிரெயின் போட தெரியும். என் பிரெயின் இதை ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ எங்களோட மைண்ட் நெவர் ட்ரூலி டேக்ஸ் அ டே ஓ. ஒரு பர்சன் சடன்லி கான்சியஸ் லாஸ் பண்ணினாலும் ஹார்ட் பீட் கண்டினியூஸா இருக்கும், லங்ஸ் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும். இது ஏன் எங்களோட ஹிண்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் ஆகுது. எங்களோட ஹிண்ட் பிரெயின் இல்லாம சர்வைவல் இட்ஸ் இம்பாசிபிள். சரி, அடுத்தது மிட் பிரெயின். இது ஒரு அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சென்டரா ஒர்க் பண்ணுது இந்த பாடிக்கு. இது சென்சரி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் செய்து பாடிக்கு குயிக் ரெஸ்பான்சஸ் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாங்க பாக்குற விஷுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், கேட்கிற சவுண்ட்ஸ், மூமெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே மிட் பிரெயின் தான் ப்ராசஸ் பண்ணும். உதாரணமா நாங்க ரோட் கிராஸ் பண்ற டைம்ல திடீர்னு ஒரு வெஹிக்கிள் சவுண்ட் கேட்டா நாங்க உடனே திரும்பி பார்ப்போம் அல்லது பின்வாங்குவோம். இது மிட் பிரெயின்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே போல ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் நாங்க டச் பண்ணிட்டோம்னு சொன்னா டக்குன்னு என்ன செய்துருவோம், எனக்கு கையை எடுத்துருவோம். இப்ப இங்க போறது ப்ரொடெக்டிவ் ரியாக்ஷன். இதுக்கும் என்னோட மிட் பிரெயின் தான் ரீசனா இருக்கு. அப்ப இதனால மிட் பிரெயின் எங்களுக்கு பொட்டன்ஷியல் டேஞ்சர்ல இருந்து பாதுகாக்கிறது, ஏர்லி வார்னிங் சிஸ்டமாவும் சேர்க்கிறதுன்னு சொல்லு. அடுத்தது ஃபோர் பிரெயின், இந்த திங்கிங் பிரெயின் சொல்லும். இது மிகப்பெரிய அட்வான்ஸ் பகுதியா எங்களோட பிரெயின்ல இருக்குது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா ஃபோர் பிரெயின் இருக்கு. லாங்குவேஜ், லேர்னிங், ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், எமோஷன்ஸ், மெமரி ஃபார்மேஷன், பர்சனாலிட்டி, அடுத்தது சோசியல் இன்ட்ராக்ஷன். இது போன்ற ஹையர் மென்டல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஃபோர் பிரெயின் தான் முக்கிய காரணம் இருக்கு. ஃபோர் பிரெயின்ல தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடைபெறும். உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸை அனலைஸ் செய்து ஆன்சர் எழுதிட்டார். அதாவது ஒரு மேனேஜர் பிசினஸ் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிட்டேன். இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு புதிய டிசைன் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட ஃபோர் பிரெயின் எப்படியோ இருக்கும். சரி, ஃபோர் பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு, முன்பகுதியில் இருக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்றோம். சரி, இது உங்களோட பிரெயினுக்கு சிஇஓ, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் சென்டர் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா இது பிளானிங், டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட், இம்பல்ஸ் கண்ட்ரோல், அட்டென்ஷன், கோல் செட்டிங், எமோஷனல் ரெகுலேஷன் இது போன்ற ஃபங்க்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஏரியா எங்களுக்கு திங்க் பிஃபோர் யூ ஆக்ட்,
இந்த எபிலிட்டியை தரும். உதாரணமா நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிஷன் இருக்கு, எங்களுக்கு மூவி பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போற ஒரு ஆசையும் இருக்கு. ஆனா முதல்ல நாங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி பிறகு என்டர்டைன்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிடணும். என்னோட ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இன்ஃபுளுன்ஸா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் கோவமா பேசினாலும் நாங்க உடனே கோவப்படாம காமா ரெஸ்பாண்ட் பண்றது ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல எமோஷனல் கண்ட்ரோலால எங்களோட வரக்கூடிய பிஹேவியர். சரி, நாங்க பார்க்கணும் why teenagers often take risks. பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன சொன்னா, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து முழுமையா டெவலப் ஆகுறதுக்கு லேட் அடால்சன்ஸ் இல்லைன்னா ஏர்லி அடல்ட்ஹுட் வரை, அதாவது சுமார் 25 வயசு வரையும் எங்களுக்கு காலம் இருக்கு. அதனால டீனேஜர்ஸ், யங் அடல்ட்ஸ் சில நேரங்கள்ல இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் இருப்பாங்க. உதாரணமா ஸ்பீட் டிரைவிங், டேஞ்சரஸ் சோஷியல் மீடியா சேலஞ்சஸ், இது எல்லாமே கன்சீக்வன்ஸ். ஸ்பீட் டிரைவிங், டேஞ்சரஸ் சோஷியல் மீடியா சேலஞ்சஸ் அல்லது கன்சீக்வன்சஸ் பற்றி முழுமையா சிந்திக்காம டிசிஷன் எடுக்கிறது போன்ற பிஹேவியர்ஸ் வந்து டீனேஜர்ஸ்க்கு காணப்படுது. இது அவங்க ரெஸ்பான்சிபிள்ன்றதுக்காக மட்டும் இல்லை, அவங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ். எங்களோட பிஹேவியர் ஒரே ஒரு பிரெயின் ரீஜன்ல வேலை செய்யறது இல்லை. என் பிரெயின் எங்களை உயிரோட வச்சிருக்கிறதுக்கும், மிட் பிரெயின் எங்களை அலர்ட்டா வச்சிருக்கிறதுக்கும், ஹோம் பிரெயின் எங்களை சிந்திக்கிறதுக்கு, கற்றுக்கொள்றதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கும் உதவுது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த முடிவுகள் சரியானதான்றதை எவாலுவேட் செய்து எங்களோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த அவ்வளவு பகுதிகளும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறதுனாலதான் மனிதனுடைய பிஹேவியர் வந்து உருவாகுது. அடுத்தது பிரெயின் மெசேஞ்சஸ், the brain's chemical messengers, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இது வந்து எங்களோட பிரெயின்ல பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸால உருவாக்கப்பட்டு இருக்கு. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னா, நியூரான்ஸ் கொண்டு சேர்ந்து நேரடியா டச் பண்ண ஒவ்வொரு நியூரானுக்கும் இடையில ஸ்னாப்ஸ் சொல்லப்படுற சிறிய கேப் வந்து, இந்த கேப்ப கடந்து தகவல்கள் அனுப்புறதுக்கு பிரெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லப்படுற கெமிக்கல் மெசேஞ்சர்ஸை பயன்படுத்துது. சிம்பிளா சொன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்றது பிரெயின்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம். நாங்க திங்க் பண்றது, ஃபீல் பண்றது, லேர்ன் பண்றது, ரிமெம்பர் பண்றது, பிஹேவ் பண்றது, இது போன்ற எல்லா நியூரோ விஷயங்களையும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸால எங்களோட மூட், மோட்டிவேஷன், பிஹேவியர், மென்டல் ஹெல்த் எல்லாமே அப்செட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ 3 முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பற்றி நாங்க பார்க்க போறோம். அதுல வந்து டாப்பமைன். டாப்பமைன் வந்து ஒரு ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன் கெமிக்கலா இருக்கு. இந்த டாப்பமைன் ரிவார்ட் கெமிக்கல் அல்லது ஃபீல் குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லப்படுது. நாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யற டைம்ல அல்லது என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ நாங்க அனுபவிக்கிற டைம்ல எங்களுக்கு டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகுது. டோபமைன் வந்து ஒரு பிளஷர் மட்டும் இல்லாம மோட்டிவேஷனையும் எங்களுக்கு தரும். அதாவது ஒரு செயலை நாங்க மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கும் ஒரு டிசையர் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணும். உதாரணமா எக்ஸாம்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா படிக்கிறதுக்கு ட்ரை பண்றது. காம்படிஷன்ல வின் பண்றோம்னு சொன்னா அந்த காம்படிஷன்ல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அதுல ஸ்கில்ல நாங்க டெவலப் பண்ணணும்னு தோணுறது. சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கு ரொம்ப நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க இன்னும் இன்னும் போஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்றது. ஃபேவரட் ஃபுட் சாப்பிடுற டைம், வீடியோ கேம் அதுல வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் செய்யற டைம் எங்களுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். இதனாலதான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஏற்படுது. டோபமைன் இல்லைன்னு சொன்னா கோல்ஸ் ப்ரெஷர் செய்யறது. டோபமைன் இல்லைன்னு சொன்னா டோபமைன் இல்லைன்றா கோல்ஸ் பர்சீவ் செய்யும், மோட்டிவேஷன் குறையும். சரி,
ஆனா எக்ஸசிவ் டோபமைன் சீக்கிங் சில நேரங்கள்ல ப்ராப்ளம்ஸும் உருவாகும். உதாரணமா சோஷியல் மீடியா அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், கேம்பிளிங் அடிக்ஷன். கேம்பிளிங்னு சொன்னா சூதாட்ட அடிமைக்கு. சரி. இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது போதைப் பொருள், ட்ரக் அபியூஸ், ட்ரக் அடிக்ஷன். சரி. இவை எல்லாமே டோபமைன் ரிவார்ட் சிஸ்டத்தை ஓவர் ஆக்டிவ் செய்யறதுனால ஏற்படக்கூடும். டோபமைன் என்பது எங்களோட மோட்டிவேஷனுக்கும் லேர்னிங்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் மெசேஞ்சர். ஸோ நாங்க அதை பேலன்ஸ்டா வச்சுக்கொள்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. அடுத்தது செரோட்டோனின். செரோட்டோனின் வந்து ஒரு மூட் ஸ்டெபிளைசரா இருக்கும். ஆஹ் இது வந்து செரோட்டோனின் எங்களோட மூட், ஸ்லீப், எமோஷனல் பேலன்ஸ், சோஷியல் பிஹேவியர்ஸ் ரெகுலேட் செய்யக்கூடியதா இருக்கு. ஒருத்தர் செரோட்டோனின் லெவல் ஹெல்தியா இருந்தா அவங்க ஜென்ரலி காம் பாசிட்டிவா, ஒருத்தர் அவங்க ஜென்ரலி காம் பாசிட்டிவா, எமோஷனலி ஸ்டேபிளான பர்சனாகவும் இருப்பாங்க. செரோட்டோனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் செய்யக்கூடிய சில நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் குட் ஸ்லீப், ரெகுலர் எக்ஸசைஸ், சன்லைட் எக்ஸ்போஷர், ஹெல்தி டயட், பாசிட்டிவ் சோஷியல் ரிலேஷன்ஷிப். சரி. உதாரணமா நாங்க எக்ஸசைஸ் செய்த பிறகு அல்லது நேச்சர்ல வாக் கொண்டு போயிட்டு வரேன்னு சொன்னா நாங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணோம், ஹாப்பியா ஃபீல் பண்றோம்னா இதுக்கு செரோட்டோனின் ரிலீஸ் தான் வரணும். லோ செரோட்டோனின் லெவல் சில நேரங்கள்ல உங்களுக்கு டிப்ரெஷன், என்சைட்டி, மூட் ஸ்விங், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இது போன்ற பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதா இருக்கு. அதனால செரோட்டோனின் எமோஷனல் வெல்பீயிங்க்கு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்கு. சரியா. அடுத்தது கார்டிசால். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா இருக்குது. டெக்னிக்கலி கார்டிசால் ஒரு ஹார்மோன், ஆனா பிஹேவியர் எமோஷன் மீது தாக்கம் ரொம்ப செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லலாம். நாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ற டைம்ல கார்டிசால் ரிலீஸ் ஆகுது. ஸோ முக்கியமான வேலை பாடியில எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. சரி. இது என்ன ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் நாங்க சொல்லலாம். ஃபைட் ஆர் ஃபிளைட்னு சொன்னா சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ற டைம் அதை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபேஸ் பண்றது வந்து ஒரு வகையான ரெஸ்பான்ஸ். ஃபிளைட்னா அந்த சுச்சுவேஷனையே நம்ம ஒர்க் பண்ணி கொண்டு போறதுல ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் இதை டீட்டெயிலா வேற ஒரு செக்ஷன்ல செய்வேன். சரி. இப்ப உதாரணம் சொன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போறோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும்? கார்டிசால் ரிலீஸ் ஆகும். அதோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எக்ஸாம் ஹாலுக்கு நாங்க போறதுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து நாங்க ஃபீல் பண்ணணும். இந்த ஜாப் இன்டர்வியூ, ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன், சடன்லி ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ற டைம். சரி. என்னோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வெட் ஆகும், பாடி அலர்ட் ஆகும். இது எல்லாமே கோர்டிசோல் அது ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் காரணமா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பேட். ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் சில நேரங்கள்ல பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உதாரணமா எக்ஸாம் முதல் இருக்கிற மொடரேட் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு அதிகமா ஃபோக்கஸ் செய்யறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்களோட மோட்டிவ் செய்யறதா இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ் நீண்ட காலம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா கோர்டிசால் லெவல் அதிகமா இருக்கிற டைம்ல உங்களுக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்டி அண்ட் கன்சென்ட்ரேட்டிங், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், வீக்கான இம்யூன் சிஸ்டம், என்சைட்டி, பேர்ன் அவுட், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது ஒய் ஆர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மூன்று கெமிக்கலும் என்னோட டெய்லி லைஃப்ல எப்படி பெரிய தாக்கம் ஏற்படுத்துறதை பார்த்தேன். டோபமைன் வந்து டோபமைன் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன், ரிவார்ட் ஃபீலிங் கொடுக்கறதாகவும், செரோட்டோனின் எமோஷனல் பேலன்ஸுக்கும் ஹாப்பினஸை மெயின்டைன் பண்றதாகவும், கோர்டிசால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுல ஏற்படக்கூடிய சில பிஹேவியர்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ராப்பர் பேலன்ஸ்ல இருக்கிற டைம்ல நாங்க எமோஷனலி ஹெல்த்தியாகவும் மோட்டிவேட்டடாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும்.
எனவேதான் எங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லை. அதுக்கு பின்னால பிரெயின்ல தொடர்ந்து செய்யப்படுற பவர்ஃபுல் கெமிக்கல் மெசேஞ்சஸும் இருக்குது. சரி, இதனால மென்டல் ஹெல்த் அடுத்தது பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே க்ளோஸ்லி கனெக்டடா இருக்குது. ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ஸ்லீப், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே என்னோட பிரெயின்ல கெமிஸ்ட்ரி பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஓவரால் வெல்பீயிங்கை மேம்படுத்தக்கூடியதா இருக்கு. சரி, நான் நீங்க ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றது ஃப்ரான்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி ஆஹ் okay. இப்ப நாங்க மனதோட அமைப்பை பத்தி பார்த்தோம். அதாவது மைண்டோட அமைப்பை பத்தி நாங்க பார்த்தோம். இந்த கன்செப்ட முதலா அறிமுகப்படுத்தினது ஒரு ஆஸ்திரேலியன் நியூரோலஜிஸ்ட். இவங்க சைக்கோ அனலைசிஸ் ஓட ஃபாதர் என்று சொல்லப்படுறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்ட். நான் அவரை இமேஜ் எட் பண்ணி கொள்ளல. சரி, ஓகே. சிக்மண்ட் ஃப்ராய்டால தான் இது முன்வைக்கப்பட்டது. சரிதானே? ஃப்ராய்ட்ற கருத்துப்படி மனிதர்கள பிஹேவியரை முழுமையா எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள நாங்க கான்சியஸ் தோட மட்டும் பார்க்க முடியாது. எங்களுடைய அவேர்னஸுக்கு வெளியேயும் பல மென்டல் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை விளக்குறதுக்காக அவர் ஐஸ்பர்க் மாடல்னு சொல்லி ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறாரு. அதுல இந்த இருக்குது. இந்த இந்த தண்ணிக்கு மேல தெரியறது எல்லாமே கான்சியஸ் மைண்ட், அதுக்கு கீழே இருக்கிறது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி அவரு டிஃபைன் பண்றார். சரிதானே? ஆஹ் ஐஸ்பர்க்னு சொன்னா பனிப்பாறை. சரி, அந்த ஒரு பனிப்பாறையே இப்ப அதுல முழுமையா அமிழவும் மாட்டுது, முழுமையா மிதக்கவும் மாட்டுது. உங்களுக்கு தெரியும், அமிழ்ந்து மிதக்கிற ஒரு சுச்சுவேஷன் காணப்படும். அதைத்தான் அவர் ஒரு உவமை மாதிரி அந்த இடத்துல சொல்லி காட்டுறார். இந்த வாட்டருக்கு மேல தெரியுது இந்த சின்ன பகுதியை அவரு கான்சியஸ் என்று சொல்லி சொல்றார். ஆனாலும் பெரும்பாலான பகுதி வாட்டருக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ப்ரீ கான்சியஸ் அன்கான்சியஸ் சொல்றாரு. அதே போல மனித மனதோட சிறிய பகுதி மட்டும்தான் எங்கள் கான்சியஸ் அவேர்னஸா இருக்கும். பெரும்பாலான மென்டல் ஆக்டிவிட்டி எங்களுக்கு தெரியாமத்தான் நடைபெறுது எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கான்சியஸ் மைண்ட பத்தி பார்த்தோம்னு சொன்னா ஐஸ்பர்க்கு மேல தெரியல அந்த சிகரெட் பகுதிய. இப்ப அத தற்போதைய ஆஹ் நேரத்துல எப்படி சொல்றேன், அவேராக இருக்கிற தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பெர்செப்ஷன் அது. இப்ப நாங்க ஒரு ஷிப் ஆஹ் கடல்ல போய் கொண்டிருக்கேன்னு சொன்னா அதுல மேல இருக்கிற பகுதி அந்த கேப்டன் அவங்க எல்லாருக்குமே கான்சியஸ் மைண்ட் நாங்க ஒப்பீடு செய்யலாம். ஆனா அதுக்குள்ள அந்த ஷிப்புக்குள்ள இருக்கிற ஒர்க்கர்ஸ அன்கான்சியஸ் மைண்டோட நாங்க ரிலேட் பண்ணலாம். சரியா? இப்ப மேக்சிமம் பேர் இப்ப இந்த பிரசன்டேஷனை கேட்டு கொண்டிருக்கிறது, அடுத்தது ஸ்லைட்ஸ பாக்குறது, அடுத்தது நோட்ஸ் எடுக்கிறது, இதுல என்ன பேசப்படுகிறதுன்றத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இது எல்லாமே கான்சியஸ் மைண்டுக்குள்ள வரும். ஆனா அந்த கான்சியஸ் மைண்டுக்கு நாங்க இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பின்னால என்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, அடுத்தது எங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. சரிதானே? இப்போ உதாரணமா சொல்லணும்னா, நாங்க நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறோம், நாளைக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறோம், இது எல்லாமே எங்களோட டிசிஷன் மேக்கிங்குள்ள வரும். இது எல்லாமே எங்களோட கான்சியஸ் திங்கிங்கால எடுக்கப்படுற சில டிசிஷன்ஸா இருக்கும். ஆனா ஃப்ராட்ல கருத்துப்படி கான்சியஸ் மைண்ட்ன்றது ஒரு சிறிய பகுதியா மட்டும்தான் பார்க்கப்படுது. அவர் ப்ரீ கான்சியஸையும் அன்கான்சியஸையும் தான் பெரிய பகுதிகளா அந்த ஐஸ்பர்க் தியரியில சொல்றாரு. சரிதானே? ஐஸ்பர்க்கு கீழே இருக்கிற அடுத்த பகுதி சப்கான்சியஸ் மைண்ட். இது எங்களோட அவேர்னஸ் இல்லாத ஆனா தேவைப்படுற போது எங்களுக்கு ஈஸியா நினைவுல வைக்கக்கூடிய தகவல்களை கொண்டு இருக்கு. உதாரணமா, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட பர்த்டே டே, ஸ்கூல் நேம், ஹோம் அட்ரஸ்,
ஃபோன் நம்பர், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம். இது எல்லாமே உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட்ல இல்லாம இருந்தாலும் உங்கள்ட்ட யாராவது வந்து சடனா கேட்கிற டைம்ல என்ன செய்யலும்? உங்களால உடனடியா நினைவுபடுத்தி சொல்லிடலும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், லேர்னிங் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரிங் ஸ்பேஸா தான் சப்கான்சியஸ் மைண்ட் வச்சிருக்குது. நாங்க வந்து பைக் ஓடுறதுக்கு லேர்ன் பண்றதுக்கு பிறகு பல வருஷங்கள் வந்து பைக் ஓடாம இருந்தாலும் சடனா டைம் ஓடக்குள்ள எங்களால முடியும். அப்ப அது எப்படி? எங்களோட அன்கான்சியஸ் மைண்ட்ல அது இருக்கிறதுனால அதை நான் எங்களால திரும்ப ரிப்பீட் பண்ணிடுமா இருக்குது கான்சியஸ் மைண்டு. சரிதானே? அப்ப இது வந்து ஸ்கில் சப்கான்சியஸ் லெவல்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். அதே போல டைப்பிங், டிரைவிங், ஸ்விம்மிங் ஸ்கில்ஸும் சப்கான்சியஸ் ப்ராசஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஸ்கில்ஸா இருக்கு. அடுத்தது அன்கான்சியஸ் மைண்ட். இது வந்து ஒரு ஹிடன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஐஸ்பர்க்ல மிகப்பெரிய ஆழமான பகுதியா இருக்கிறது. ஃப்ராடோட கருத்துப்படி மனித பிஹேவியர் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறது இந்த அன்கான்சியஸ் மைண்ட் தான் சொல்லப்படுது. எங்களோட ஹிடன் ஃபியர்ஸ், டீப் டிசையர்ஸ், ரிப்ரஸட் மெமரிஸ், அன்ரிசால்வ்ட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் இது எல்லாமே அன்கான்சியஸ் மைண்ட்ல சர்வ் ஆகி இருக்கும். எங்களுக்கு இதெல்லாம் நேரடியா தெரியாது. ஆனா எங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன மறைமுகமா எங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தும். ஃப்ராட் வந்து சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அன்கான்சியஸ் மைண்ட்ல ஆழமா பதிந்திருக்கும் என்று சொல்லி சொன்னார். சரியா? அது உண்மைதானே? இப்ப எங்களுக்கு சைல்டுஹுடா இருக்கிற டைம்ல என்னென்ன நடந்ததுன்றதை எங்களால இப்ப ரீகால் பண்ணிருமா இல்லாதா? எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணிடாட்டியும் எங்களுக்கு இம்பார்ட்டன்டான சில விஷயங்களை எங்களால என்ன செய்யணும்? ரீகால் பண்ணிடலாம். சரி. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ப்ரெசன்டேஷன் செய்யற டைம்ல ரொம்ப நர்வஸா இருக்காரு. அதுக்கு ரீசனா அவர் வந்து நல்லா ப்ரிப்பேர் செய்திருந்தாலும் ஸ்டேஜ்ல நின்றவரும் ஒரு ஆங்ஸைட்டி ஃபீல் வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் என்று நான் அனலைஸ் பண்ணேன். சின்ன வயசுல கிளாஸ்ல ஒருவேளை அவரு தவறா ஆன்சர் சொல்லி கிளாஸ்மேட் சிரிச்சு இல்ல ஒரு ஒரு எம்பேரஸ் மைண்ட்ல இல்லாம அன்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கலாம். ஒரு புதிய பிரசன்டேஷன் ஒரு சிச்சுவேஷனா இருக்குன்னு சொன்னாலும் அந்த பழைய ஃபியரை வந்து அவரை ட்ரிகர் பண்ணலாம். அவருக்கு அது ரீகால் ஆகலாம். திரும்பவும் நான் அதே பிழையை செய்திருவேணும் அந்த மாதிரி. எதிர விளைவாத்தான் எங்ஸைட்டி, ஸ்வெட்டிங், நர்வஸ்னஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவர்ல வெளிப்படுறதா இருக்கும். ஃப்ராட் வந்து அன்கான்சியஸ் மைண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸை விளக்குறதுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான கன்செப்டையும் சொல்றாரு. அது வந்து ஃப்ராடியன்ஸ். அதாவது நாங்க சில டைம் சொல்ல நினைக்காத வார்த்தை கூட தவறுதலா சொல்றது. இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல வச்சு அந்த பிளேஸ்ல இல்லாத ஒருத்தரோட பேரை சொல்றது. ஆனா நாங்க அதை சொல்லணும் மட்டும் நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா சொல்லியிருப்போம். இது ஏன்? இதுதான் ஃப்ராடியன் ஸ்டேட். ஃப்ராடர கருத்துப்படி இது வந்து அன்கான்சியஸ் தோட்டா வெளிப்படுவதற்கான ஒரு வழியா இருக்கல். அதே போல ட்ரீம்ஸ் கூட அன்கான்சியஸ் டிசையர் கான்ஃபிளிக்டால தான் ரிஃப்ளெக்ட் செய்யப்படுது அப்படின்னு அவர் சொல்றார். சரியா?